மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அது பக்கத்தில் என்ன போட்டுக்கலான்னா, நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயங்களை என்ன பண்ணலாம், போட்டுட்டு துலாம் ராசின்னு போடலாம். இன்னொரு இது 80% துலாம் ராசிக்காரங்க அப்படியே தான் வாழ்வீங்க. இந்த 20% துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க பேச்சை கேட்டு வேறு லெவலில் தவறான பாதைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதில் 20% துலாம் ராசிக்காரங்க கட்டாயமாக சென்றிருப்பீங்கன்னு சொல்லலாம். புரியுதா? அது இயற்கையாகவே அந்த 20% பிரிக்கப்படும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், துலாம் ராசியில் 80% பேர் கரெக்டாக இருப்பாங்க, அவ்வளோ தூரம் நேர்மையாக இருப்பாங்க. ₹1 கூட அதை கணக்கு காட்டக்கூடிய நபர்கள்னால் துலாம் ராசி தான். அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள். கீழே ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருந்தால் ஒருத்தர் போகும்போது ஒரு ₹500 போட்டு போயிட்டார், இல்லை ஒரு ₹1000 விழுந்துருச்சுன்னா அவர் உங்கள் கண்ணுக்கு நேரம் போட்டாருன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் தேடி கொண்டு போய் கையில் கொடுத்துருவீங்க. சார் இந்தாங்க சார் உங்கள் ரூபா தான், மேடம் உங்கள் ரூபா தான் அப்படின்னு எடுத்த காசை கொடுக்கக்கூடிய எடுத்து அவங்க கையில் கொடுக்கக்கூடிய நபர்களில் முதன்மையானவர்கள் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள். ஸோ இப்படிப்பட்ட நேர்மையான, உண்மையான, அன்பான, பாசமான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசில் ஒரு பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இது கிடச்சிருமா, இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இது மட்டும் கிடச்சிட்டா போதும், சூப்பராக இருப்பேன், இது நடந்துருச்சுன்னா போதும், நான் அற்புதமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நீண்ட நாட்களுக்குரிய சிந்தனைக்குரிய விஷயம் உறுதியாக உங்களுடைய விருப்பம் போல் நிறைவேறும் என்பது மே மாதத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு கிரகங்கள். அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து தான் தொடக்கம். தொழிலில் பல போட்டிகள், பல பிரச்சனைகள், பலவிதமான அழுத்தங்கள் சந்திக்கக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. பக்கத்து கடைக்காரன் கரெக்டாக இதுக்கு வரமாட்டான், கரெக்டாக இது போக மாட்டான், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. காலைல 9 மணினா 9 மணிக்கு கடையை திறக்குது, காலைல 6 மணினா 6 மணிக்கு ஷார்ப்பாக கடையை திறக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த எதுக்க இருக்கவன், பக்கத்தில் இருக்கவன், அது போல் எங்கேயோ இருக்கவன்லாம் உங்களை அதாவது கண்ணாலேயே எரிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களால உங்கள்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியலங்கிறக்காண்டி, போட்டி போட்டு உங்கள் லெவலுக்கு வர முடியலங்கிறக்காண்டி உங்களை கெடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அத்தனை கெடுதலும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய திறமை மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கைங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிறீங்க. இது தொழில் செய்கிறவங்களுக்கும் பொருந்தும். அதே போல் வேலை பார்க்குற இடத்துலையும் இது பொருந்தும். வேலை பார்க்குற இடத்துல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய நிர்வாக பொறுப்பாளர்களுக்கு, உங்களுடைய ஓனருக்கு நீங்கள் உண்மையான விசுவாசமாக இருக்கீங்க. ஆனால் இங்கே உண்மையான விசுவாசத்தை தான் மதிப்பே கிடையாது. இதுதான் கலியுகமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களை எப்படி அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும், எப்படி ஓவர்டேக் பண்ணணும்னு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்கள்ல. எத்தனை துலாம் ராசிக்காரங்க வேலையில் எதுக்காக இந்த வேலையை பார்க்குறோம், எதுக்காண்டி இந்த வேலையில் இருக்கோங்கிற ஒரு மனக்கவலையோடு தான் வேலை பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ உங்களுடைய மன அழுத்தம்,
வேலையில் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தும் உங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, உங்களை இப்படி பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்களேங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. ஆனால் என்ன தான் ஓடுனாலும் நீங்கள் ஓட்டத்தை நிப்பாட்டிருக்கீங்களா? நிப்பாட்ட மாட்டீங்க. எதுக்கு? உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. அந்த ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் உங்களுடைய கஷ்டமான வேலையை கூட இஷ்டப்பட்டு பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ இஷ்டப்பட்டு பார்க்குற வேலையில் இன்னல்கள் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், தொல்லை கொடுத்தவங்கெல்லாம் உங்கள் கூட பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக வேலையை பார்த்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து பெரிய மாற்றம் உண்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மே மாதம் ஒரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் பொருளாதாரம், வேலை எல்லாமே சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தொல்லையாக இருந்தாங்களோ அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. மற்ற சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் கொண்டு வர போகிறாங்க. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகும். பண வரவுகள் கிட்டத்தட்ட மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போது. நீங்கள் எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, எதையா ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய மாதம். பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் 12ஆம் தேதி வரை மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத உறவுகளை நம்பி ஏமாற வேண்டாம். அதே போல் உங்கள்கிட்ட விவாதங்கள் யாராவது தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து அவங்கள புரிய வைக்காதீங்க. நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. ஓகேவா? துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே தன்னை தொல்லை செய்கிறவர்களையோ, தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்களையோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மனதளவில் காயப்படுத்துகிறவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை விளக்கு ஒளியோடைய வெளிச்சம் எப்படி அழகாக இருக்கோ, பிரகாசமாக இருக்கோ, தீப ஒளி எவ்வளோ பிரகாசமாக இருக்கோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மே மாதத்திலிருந்து மிகப்பெரிய பிரகாசமான ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20லேருந்து 30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர்
டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.